ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். என்னம்மா எடுத்து உடனே மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குறேன். இது மேஷ ராசி, செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க துதிப்பதனால முருகப்பெருமானுடைய அருள் கூடும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ குரு பகவானின் அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை மென்மேலும் சிறந்து விளங்க வழிவகுக்கும். அதனாலதான் அதை சொல்லி இந்த பதிவை நான் தொடங்குறேன். இப்போ ஒரு படி ஏறிட முருகனவன் உயர்படியில் நம்மை ஏற்றிடுவான். மறுபடி மறுபடி மலையேற மலைக்கும்படி நம்மை மாற்றிடுவான். நித்தமுமே திருப்புகழைப்படி நிலைத்த உறுதியை கொண்டபடி உம்மத அடியார் சென்றபடி உள்ளத்தில் முருகனை நினைத்தபடி. இப்போ மேஷ ராசிக்கு உயிர் மாதிரிங்க முருகப்பெருமான். நீங்க பிறவிலே நீங்க மேஷ ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பிறவிலேயே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்க. போராடி வெற்றி கொள்வீங்க. ஏன்னா போர்க்குணம் கொண்ட முருகனுடைய அனுகிரகம் இருக்கு. ஒருத்தர் நினைப்பா, அடா இவனா ஈஸியா வீழ்த்திடலான்னு. ஆனா அவனுக்கு உங்களை விட நல்லா தெரியும் உங்களை வீழ்த்தது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய வலிமை உங்களுடைய எதிரிகளுக்கு பல மடங்கு தெரியும். ஆனா இப்படியாச்சும் உங்களை வீழ்த்தணும்னு முயற்சி பண்ணுவான். முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னம்மா நீ ஓவரா பில்டப்லாம் கொடுக்குற? எங்க தலையெழுத்துலே என்ன இருக்குன்னே தெரியல. நாங்க இப்படி வருஷம் முழுக்க போராட்டத்திலே தான் வாழ்க்கையை ஓட்டணும் போல. ஒவ்வொரு நாளையும் கடந்து போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அடப்போடா இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு நாள் கூட அந்த தெய்வம் எனக்கு கொடுக்கல. இது நான் உண்மைதான், நான் மறுக்க மாட்டேன். ஆனா மற்றவர்களை போல உங்களுக்கு ஒரு நாள் தெய்வம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளாவே இருக்காது. உங்களால ஒரு நிமிஷம் உட்கார முடியுமா? ஃபர்ஸ்ட் உடைய சின்னம் ஆடு இல்லையா? ஆடை வச்சு உங்களுக்கு நான் உங்களுடைய குணாதிசயங்களை நான் கணிச்சு சொல்லட்டுமா? இப்போ ஆடு அப்படின்னாவே துரு துருன்னு ஒரு இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆடு சின்னம் அப்படின்னா மேஷ ராசி, முன்னோடித்தன்மை, தைரியம். ஆடு என்னங்க பண்ணும்? மலை உச்சிக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே மேல போக விருப்பப்படுவீங்க. முன்னோடி மனப்பான்மைன்னு சொல்லலையா? ஆடு என்ன பண்ணும்? தன்னுடைய கூட்டத்தை முன்ன நோக்கி இழுத்துட்டு போகும். அதே போலதான் மேஷ ராசிக்காரங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருப்பீங்க. தைரியம், பிடிவாதம் அதிகம். ஆடு எதுவுமே தலையால மோதும் இல்லையா? அதே மாதிரிதான் மேஷ ராசிக்காரங்க சவால்களை நேரடியா மோதுவீங்க. விஜய் சொல்ற மாதிரி ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை முடிவு பண்ணிட்டா போதும், அதை மாத்திக்கவே மாட்டீங்க. வேகமும் இருக்கும், ஆவேசமும் இருக்கும். ஆடு ஒரே நேரத்துல ஓடி போய் மோதும். மேஷ ராசிக்காரர்களும் அப்படிதான் வேகமான முடிவு எடுப்பாங்க. இதனால வெற்றியும் வரும், சில சமயம் தோல்வியும் வரும். அது இதெல்லாம் கவலையே பட மாட்டோம். அடுத்து என்ன, இது ஃபெயிலரா, அடுத்து பார்ப்போம், சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி. உழைப்பும் முன்னேற்றமும் உங்களுடைய அடையாளம். ஆடு மலை மேல என்ன பண்ணும்? ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. அதே மாதிரிதான் மேஷராசியுடைய வாழ்க்கை முழுவதுமே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. மேல ஒரு படியாவது முன்னேறிக்கிட்டே போவீங்க. ஆடு அப்படின்னாக்கா புதிய தொடக்கம், ஆடுனாக்கா போராடக்கூடிய சின்னம், ஆடு அப்படின்னாக்கா சாதனை. அப்படிங்க புதிய தொடக்கம் அப்படின்னாக்கா நீங்க முதலாவது ராசி, 12 ராசியில முதன்மையான ராசி நீங்க. போராடும் குணம், தலைமையோட சவாலை எதிர்ப்பது, உச்சிக்கு ஏறுறது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது. சில சமயங்கள்ல பிடிவாதம் காரணமா பிரச்சனையிலுமே மாட்டிப்பீங்க. ஆனா சண்டை போட்டாலும் வெற்றியை தேடுவீங்க. உங்க வாழ்க்கையே சண்டை பிளஸ் சாதனை, இதுதான் முழுசா உங்க வாழ்க்கையுடைய நிறைவு. இப்போ மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் உள்ளார்ந்த சக்தி, தலைமை தன்மை, சாதனையில ஆர்வம் அனைத்துமே பிரதிபலிக்கூடிய ராசி நீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையின் முழு ஜோதிட ரகசியத்தை சொல்றோம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா, எதுக்குடா பிறந்தோம், பிறந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஏன் இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா ஆச்சு, ஏன் இப்போ வாழ்க்கை இந்த மாதிரி சிக்கல்ல ஓடிட்டு இருக்கு, பின்னாடி இன்னும் என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுது, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன், வாழ்நாள் முழுவதும் நான் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே போவேனா, எந்த சுவாமியும் எனக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுக்கலையா, 12 நவகிரகமும் எனக்கு பாதகமாவே உட்காந்துக்குச்சா, செவ்வாய் கூட வா வலிமையான கிரகமாச்சு, அங்காரகன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும்ல. யார்கிட்ட கேள்வி கேட்கறது? எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் நல்லா இருக்கே என்ன பிரச்சனை, திரும்பி நம்ம கிட்டே கூட ஒரு சில ஜோதிடர்கள் கேட்பாங்க. அதுக்குன்னு பார்த்தோன்னாக்க எல்லாரையும் பொத்தாம் பொதுவாக தவறாக சொல்ல ஒரு சிலர்.
நல்ல ஜோதிடருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? வழிகாட்டுறது. ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட பிறப்பு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அவருடைய ராசி கட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த கட்டத்துல லக்னத்துல இருந்து இப்போ ராசிங்கிறது உடம்புங்க. லக்னம்ங்கிறது தான் உயிர். இப்ப எல்லாரும் சொல்றாங்க எனக்கு ராசி இது, ராசி இது. உங்களுடைய லக்னம் முதல்ல என்ன? லக்னம் தான் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ உங்க ஜாதக கட்டத்துல எந்தெந்த கட்டங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும்? எந்தெந்த கட்டங்கள் எத எத பாதிக்கும்? எந்தெந்த கட்டங்களுடைய பாவகம் எத எத பத்தி சொல்லுது? மேஷத்திற்கு சாதகமான கட்டங்கள் என்ன? சாதகமான கிரகங்கள் என்ன? பாதகமான கட்டங்கள் என்ன? பாதகமான கிரகங்கள் என்ன? நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மொத்த ரகசியம். ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி உடைய அதிர்ஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வம், உடைய குலதெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். உங்க வாழ்க்கைக்கு வரம் தரக்கூடிய சூட்சும சண்முக மந்திரத்தை இப்ப நான் சொல்ல போறேன். காதால கேளுங்க. ஓம் முருகா, ஓம் முருகான்னு மனசார சொல்லுங்க. முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் எழுதுங்க. நல்லதே நடக்கும். சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய புரியாத விஷயங்களுக்கு புதிர் விளக்கமா இது இருக்கும். ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வ சத்ரு சம்ஹார காரணாய குகாய மகா பல பராக்கிரமாய வீராய சூராய மக்தாய மகா பலாய பக்தாய பக்தி பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வ பீஷ்டம் பிரயச்ச ஸ்வாகா. ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக. இது வந்து இதை நீங்க கேட்கறதே வந்து உங்களுக்கு புண்ணியங்க. இதுனா வரம் தரக்கூடிய அதி சூட்சம சண்முக மந்திரம். புரியுதுங்களா? இதை சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இது வரும். தெய்வம் வந்து நம்ம மனசுக்குள்ள குடிகொள்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பாசிட்டிவ் ஃபீல் தான் அது. நமக்குள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பக்தி மார்க்கம் வெளிப்படக்கூடிய தன்மை தான் இது. சரி, இதை தொடர்ந்து உடைய வாழ்வின் ரகசியத்தை தெரிஞ்சுப்போம். இப்போ மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய். பொதுவா எப்படிங்க அந்த ராசி அடிப்படையில பார்த்தா மேஷ ராசி முதன்மையானதா வருது. கிரகங்களை அடிப்படையா வச்சு பாக்குறப்ப சூரிய பகவான் முதன்மையானவரா வராரு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும். ஒரு கிரகம் 2 ராசிகளுக்கெல்லாம் அதிபதியா வராங்க. ஆனா அந்த சூரியனும் சந்திரன் மட்டும் ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கு மட்டும் அதிபதியா இருக்காங்க? எல்லாம் கேள்விகள் வருது இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியா இந்த கிரகங்களுக்கு இந்த ராசியின் குணம் உண்டு. அந்த அடிப்படையில் மேஷம் அப்படின்னாக்கா முதலாவது ராசி உடைய அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடி தன்மை. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தட்டி கேட்கறத வந்து நான் கேட்குறேன் நீ கேட்குறேன் கொட்டு மொத்தமாக பேசுவாங்க. அந்த இடத்துல ஆக்ஷன்ல இறங்குறது, அந்த இடத்துல வந்து ஏன் அந்த தப்பு நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் முதன்மையான ஆட்களாக இவங்க தான் இருப்பாங்க. இதனால்தான் வந்து மேஷராசிக்காரங்க பெரும்பாலும் காவல்துறை, அதிகாரம், அரசியல் தோரல நிற்பாங்க. தலைமைத்துவம் இவங்களுடைய அடையாளம். குணாதிசயம் பார்த்திருக்க தீ ராசி. நெருப்பு என்ன பண்ணும்? வேகம், ஆவேசம், சக்தி. இவருடைய இயல்பம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சண்டை போடுவாங்க. சண்டை போடக்கூடிய மனப்பான்மை. சுர்ருன்னு கோவம் வரும். தைரியம் அதிகம். ஈஸியா ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கூட்டத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இப்படி இப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி. உழைக்கும் தன்மை. மற்றவங்க உழைப்புல போற ஆட்கள்லாம் கிடையாது. தலைவர்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்க? தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உழைப்ப வந்துட்டு அவங்க தூக்கி அப்படி போறாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இறங்கி வேலை செய்வாங்க. உழைப்புக்கு பெயர் போனவங்க. நம்முடைய அதிபதியோட குணம் உங்களுக்கு எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாருங்க. செவ்வாய் அப்படி இருக்க போரின் கடவுள். இப்போ இவர்கிட்ட இருக்கிறதா உங்ககிட்ட இருக்கு. தைரியம், சண்டை சக்தி, ரத்தம், உடல் வலிமை. சவாலை எதிர்க்கும் மனப்பான்மையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் கொடுக்குறாரு. வேலை செய்யக்கூடிய சக்தியை, மன உறுதியை செவ்வாய் பகவான் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திருக்க சிவப்பு நிறம், ஆயுதம், போராட்டம். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்துட்டா மேஷம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலியா, வெற்றியாளர்களா, தலைவர்களாக முடிசூடுவீங்க. இதுவே இவர் உங்களுக்கு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா கோபம் வரும், விபத்து, சண்டை, காயம், இந்த மாதிரி பாதிப்புகளை நீங்க அதிகமா பார்ப்பீங்க. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் இப்படின்றது எனக்கு தெரியுது. சரி, எனக்கு இந்த மாதிரி குணம் இருக்கிறது அதிபதி செவ்வாயுடைய தாக்கம்னு சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து மேஷராசியின் வாழ்நாள் ரகசியம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கும். அது வந்து உங்க கையில இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதக கட்டணம், கிரகநிலை, லக்னம். முதல்ல வந்து லக்னம், அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகங்கிறது உடம்பு.
லக்னம்ங்கிறது உசுறு, கிரகநிலை, பாவநிலை. இதை 3 சேர்ந்தா உடைய வாழ்க்கையுடைய முழு படத்தை நம்ம சொல்லிட முடியும். 3 கட்டம் இருக்கு வாழ்க்கையுடைய சுழற்சியை பொறுத்த வரைக்கும். குழந்தை பருவம், இளமை மற்றும் நடுவயது, அப்புறம் முதிய பருவம். குழந்தை பருவத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மற்றும் குருவின் நிலை. இளமை மற்றும் நடுவயதை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், இவங்க 3 பேருடைய ஆதிக்கம் தான் தீர்மானிக்கும். முதிய பருவத்துல சனி மற்றும் கேது, ராகுடைய பாதிப்பு. சனியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சோதனை கொடுக்கிறார். இவர் எங்க இருந்தாலும் சரி, ஓகேவா, சனி பகவான் எங்க இருக்கிறதோ அங்கதான் வாழ்க்கையுடைய முக்கிய சவால்கள் இருக்கும். சனி சோதனையில கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நிலையான வெற்றி கிடைக்கும். எல்லாரும் சொல்றது என்னன்னா, சனி வந்து சோதிப்பாரு, கஷ்டம் கொடுப்பாரு. அவருடைய சோதனையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு நிலையான வெற்றி, நிலையான வருமானம், நிலையான வளர்ச்சிக்கான வழியை காட்டிடுவார். அடுத்து குரு, வாழ்க்கையின் வழிகாட்டி. குருவுடைய திசை, நண்பர்கள் ஆதரவு, நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியவர். குருவுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா முழு வாழ்க்கையுமே, அதான் சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ உழைச்சாலும் பணம் கையில் நிற்காது, என்ன பண்ணாலையும் வெற்றி கிடைக்காது. ஸோ வளர்ச்சியை அடைய மாட்டீங்க. அடுத்து ராகு, கேது. ராகு பொறுத்த வரைக்கும் ஆசை, விருப்பம், கனவு. கேது கடந்த ஜென்மத்துடைய பாக்கியம் மற்றும் குறைகளுக்கு பலன் தரக்கூடியவர். இந்த 2 புள்ளிகள் தான் வாழ்க்கையில பெரிய திருப்பங்களை உருவாக்குவாங்க. இவங்களால வாழ்க்கையை வந்து நல்ல திசைக்கு கொண்டு போக முடியும். சில இடங்கள்ல பிடிச்சி நம்மள வந்து பாதாளத்தில் தள்ளியும் விட்டுடுவாங்க. அப்படின்னா ஒட்டுமொத்த பாதையை பொறுத்த வரைக்கும் சீரா இருக்குன்னா உங்க லக்னத்துல சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 அம்சங்களை வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் வந்துட்டு ஜோதிடத்துடைய மறைமுக ரகசியம். கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாக்க நீங்களே தாராளமா கேட்கலாம். பொத்தாம் பொதுவா கேட்கறதுக்கு லக்னத்தை வச்சு எனக்கு வாழ்க்கை நிலை எப்படிங்க ஐயா இருக்கு, சனி என்ன பண்றாரு, குருடைய தசை என்ன பண்ணுது, ராகு கேதுடைய அமைப்பு எனக்கு எப்படி இருக்கு, இந்த 4 அம்சங்களையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து வாழ்க்கையுடைய சவால்களையும் வாய்ப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டா பெருசா நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கும் வழி உண்டு. பெருசா எந்த ஒரு பாதிப்பும் நம்ம வாழ்க்கைய தடமாறி கொண்டு போகாமலையும் பார்த்துக்க முடியும். ஸோ மேஷ ராசி, நீங்க அதிபதி செவ்வாய் கொண்டவங்க, தீப்பொறி மாதிரி சுறுசுறுப்பா தைரியமா முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவங்க, வாழ்நாள் முழுவதும் சண்டை, சாதனை, சவால், இது 3ம் கலந்தது தான் உங்க வாழ்க்கை. குழந்தை பருவத்துல அதிக ஆர்வம், அப்பயுமே சண்டை போடுவீங்க, எப்பவுமே நான் தான் முதல்ன்ற மனநிலை இருக்கும். கல்வியில வாழ்க்கையில சில சமயம் தடுமாறுவீங்க. கூர்மையான நினைவுத்திறன் உங்களை வந்து முன்னேற்றி கொண்டு போகும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். ஆனா பிடிவாதம் காரணமா சில சிக்கல்கள் வரும். அதே போல நடுவயது, செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கு. வேலை, தொழில், வியாபாரம், இந்த துறைகள்ல பெரிய சவால் இருக்கும். ஆனா சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுடைய வெற்றியின் ரகசியம். இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பா இது நமக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது உறுதி. அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்க பெரும்பாலும் எதுல வேலை பார்ப்பாங்க அப்படின்னாக்கா அரசாங்கத்துறை, பாதுகாப்புத்துறை, போலீஸ் அதிகாரி, இராணுவம், விளையாட்டு, இயந்திர தொழில், இது போன்ற துறைகள்ல நீங்க சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதே போல காதல் வாழ்க்கையில தீவிர உணர்ச்சி, விரைவா முடிவெடுக்கிறது, இது உங்களுடைய குணம். சில நேரங்கள்ல அவசர முடிவு பிரச்சனையை உண்டாக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுவே வந்து ஒரு 36 வயசுக்கு பின்னாடி வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். இப்ப நீங்க வந்து எந்த வயதுல இருக்கீங்கிறத நான் சொல்லக்கூடிய பலன்களை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நிலையான வளர்ச்சி இருக்கும் 36 வயசுக்கு மேல. 40 to 50க்கெல்லாம் உழைப்பினுடைய மொத்த பலனையும் நீங்க அனுபவிச்சிருங்க. செல்வாக்கோட, சமூக மரியாதையோட, நல்லா கௌரவமா இருப்பீங்க. குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும், சொத்து சேர்க்கை இருக்கும், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல வயதான பருவத்துல ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கும். யோகா, தியானம், தர்ம பணிகள்ல மனம் போகும். உடைய கிரக ரகசியம் சொல்றேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய், இவங்க வந்து உங்களுக்கு உயிர் சக்தி, தைரியம், சண்டை, வெற்றி அனைத்தையும் தரக்கூடியவர். சனி, சோதனைகளையும் தாமதத்தையும் கொடுப்பார். ஆனா அதுல இருந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பாரு. இதுதான் உங்களுக்கு அடிப்படையான வலிமை. குரு, நல்ல இடத்துல இருந்தா மேஷ ராசியுடைய வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டம், பண மதிப்பு பெறுவீங்க. பண ரீதியாகவும் மதிப்பு மரியாதை ரீதியாகவும் உயர்வு. அடுத்து ராகு கேது, இவங்க உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றங்களையும் பெரிய திருப்பங்களையும் கொடுப்பாங்க. சிறப்பா சொல்றேன். குழந்தை பருவம் ஆர்வமா இருப்பீங்க, பிடிவாதம் பிடிப்பீங்க. இளமை காலம் கொஞ்சம் சவாலாகவும் போராட்டமாகவும் இருக்கும். நடு வயதுல சாதனை, முன்னேற்றம். முதிய வயதுல அமைதி, ஆன்மீகத்துல வளர்ச்சி. நீங்க எங்க போனாலும் சரி உடைய தடத்தை வந்து பதிக்காம வரமாட்டீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஷன்,
நேர்மை எப்பவுமே முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பீங்க. குறைகள் என்ன தெரியுமா? ஆவேசப்படுறது, சில சமயங்களில் பொறாமை வந்துடும், பிடிவாதம், அவசர முடிவெடுக்கிறது. இது 4யும் மாத்திக்கிட்டு அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க சிறப்பான வாழ்க்கை அமையும். உங்க தைரியத்தையும், உங்களுடைய ஆவேசத்தையும், உங்க போராடக்கூடிய மனப்பான்மையும், உங்களுடைய முன்னோடி குணத்தையும் கரெக்டான முறையில வழி நடத்திட்டா மேஷம் போல ஒரு அற்புதமான ராசி இந்த 12 ராசி கட்டத்திலுமே இல்லைங்க. புரியுதுங்களா? ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பீங்க, போட்டிகள்ல ஈடுபடுவீங்க, கல்வியில வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வரும். ஆனா வலிமையான நினைவாற்றல் இருக்கு, நல்ல முறையில படிப்பீங்க. ஒரு மேஷராசி குழந்தை வீட்டுல இருக்குனாக்கா அது படிக்கிறதால நீங்க வந்து முடிவு பண்றாதீங்க, சூப்பரா படிக்கும், விளையாடிட்டே படிக்கும். அது வந்து கரெக்டா நீங்க வந்து இது பண்ணிக்கணும். விளையாட்டு அது அது வந்து விளையாட்டே படிக்குது அப்படின்னாக்கா விளையாட்டோட சேர்த்து படிப்பு சொல்லி கொடுங்க, சூப்பரா ஞாபகம் வச்சுக்கும். கொஞ்ச நேரம் படிச்சாலும் அப்படியே அக்யூரேட்டா ஞாபகத்துல இருக்கும். அடிக்கடி கோவப்படும், அது கொஞ்சம் சமாளிங்க. தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல சவால்களை எதிர்கொள்வீங்க. உங்களுடைய உழைப்பால தான் முன்னேற்றம் அடைவீங்க. பரம்பரை ஆதரவுங்கிறது குறைவா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க மேஷராசிக்கெல்லாம் சொத்து பத்துக்கள் ஏறாலும், ஆனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. தான் உழைச்சாதான் ஒரு சோறுன்ற அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்கும். காதல் வாழ்க்கையில ரொம்ப தீவிரமானது, ஆனா அவசர முடிவு பிரச்சனை வரும், அதை பார்த்துக்கோங்க. நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க, உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறது குறைவு தான். வாழ்க்கையில் நிலையான மாற்றங்கிறது 36க்கு மேல சொன்னேன். அந்த நேரத்துல வேலை, வியாபாரம், தொழில், அரசாங்க ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்க அப்படி இருக்கீங்கன்னாக்கா முயற்சி பண்ணுங்க. அதே போல சொத்து சேர்க்க, வீடு வாங்குறதுலாம் 36க்கு மேல. திருமணம், குடும்பம் சுமாராக இருந்தாலும் இந்த காலம் உங்களுக்கு அதிக சாதனைகளை தரும். சமுதாயத்துல மதிப்பு, செல்வாக்கெல்லாம் 36க்கு மேல சிறப்பா இருக்கும். அதே போல 50 to 60 இந்த போராடக்கூடிய நிலையெல்லாம் மாறும். வாழ்க்கையில சோதனை எல்லாம் குறைஞ்சு போயிடும், அமைதி கிடைக்கும், குழந்தைகள் மூலம் பெருமை சேரும். அதே போல நல்ல உடல் நலம் இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும், பணத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி, ராணுவம், போலீஸ், விளையாட்டு, மருத்துவம், பொறியியல், இயந்திர தொழில், வணிகம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற துறைகள். நான் என்ன தொழில் செய்யட்டும் கேட்பீங்க இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் வந்து சிறப்பேசி இருக்கும். செவ்வாய் கிரகத்துடைய வலிமை இருக்கிறதுனால தலைமை பொறுப்புல உயர்வை பார்ப்பீங்க. உடைய உழைப்பால மட்டுமே பெரிய செல்வம் சேரும். இதையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. யாரையும் ஃபர்ஸ்ட் நம்பக்கூடாது மேஷராசி. ஏன் சொல்றேன்னா ரொம்ப கரெக்டா போய் தப்பான ஆள்கிட்டே விழுந்துருவீங்க. காதல் மற்றும் திருமணம் தீவிரமான பாசம் இருக்கும், ஆனா அது எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாது. பொறுமையின்மை காரணமா சண்டை வரும். துணைக்கிட்ட அதிகார போரே நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. நல்ல பொருத்தம்னு பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு சிம்மம், தனுசு, மிதுனம். இதுல சனி ராகுடைய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா திருமணத்தில் தாமதம், சிக்கலும் வரும். ஒருவேளை மேஷராசிக்காரங்க திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க, தடைப்படுது அப்படின்னாக்கா இதை பாருங்க. அடுத்து குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கை. குடும்பத்துல வந்து தலைமை பங்கு எடுப்பீங்க. ஒரு மேஷராசி வந்து ஒரு குழந்தைய சின்ன குழந்தையா இருக்குன்னா கூட அது வளர வளர குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் அதை எடுத்துக்கும். இவருடைய கருத்து வந்து மேல வரணும், எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த சமயங்கள்ல உறவுகள்ல சிக்கல் வரும். சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம், நேர்மை காரணமா உங்களுக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ செவ்வாய், சனி, குரு, சுக்கிரன், ராகு, கேது இது வந்து கிரக ரகசியமே உங்களுக்கு. செவ்வாய் உடைய அடிப்படை, சனி வந்து சோதனை, ஆனா அந்த சோதனையை கடந்துட்டா பெரிய சாதனை. குரு பொறுத்த வரைக்கும் அறிவு, அதிர்ஷ்டம், வழிகாட்டுதல் நல்ல நிலையில இருந்துச்சுனாக்கா வாழ்க்கை முழுக்க வளர்ச்சி. சுக்கிரன் காதல், செல்வம், வசதி, சுக வாழ்க்கைக்கு காரணமா இருப்பார். ராகேது திடீர் மாற்றத்தை, வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக தடைகளை கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா ராகு கேதுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றது நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே 12 பாவம் இதை வச்சுதான் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது. இப்போ 12 பாவங்களும் மேஷ ராசியில எதை குறிக்குது, அது என்னன்னா சொல்லுது, தெரிஞ்சுப்போமா? முதல் பாவம் தன்மை, உடல். மேஷ லக்னம் அப்படின்னா உங்களுக்கு தைரியம், ஆவேசம், நேர்மை, தலைமைத்தன்மை இருக்கும். உடல் வலிமை நல்லா இருக்கும். ஆனா கோபம், அவசரம் காரணமா சில சமயம் உடல் காயங்கள் ஏற்படும். 2ஆம் பாவம் குடும்பம், செல்வம், சொல்லு. ரிஷபம் உங்களுக்கு 2ஆம் பாவம். சுக்கிரன் அதிபதி, இனிமையான குரல் வளம் இருக்கும். சில நேரம் கடுமையான சொல்வீங்க. செல்வம் உழைப்பால சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். 3ஆம் பாவம் துணிச்சல், சகோதரர்கள். 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு என்ன? மிதுனம். புதன் அதிபதியா, துணிச்சலானவங்க, பேசுவதில் நிபுணர்கள். சகோதரரோட சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். 4ஆம் பாவம் கடகம், வீடு, தாய், சொத்து குறிக்கூடிய இடம். அதிபதி சந்திரன், தாயின் அன்பு அதிகம், சொத்து வாங்கக்கூடிய ஆசை இருக்கும். நடு வயதுல வீடு, வண்டி, வாகனம் சேரும். 5ஆம் பாவம் கல்வி, பிள்ளைகள், காதல். சிம்மம் இல்லையா உங்களுக்கு? அதிபதி சூரியன். கல்வியில இடையூறுகள் வரும், ஆனா தலைமை பொறுப்புல வெற்றி பெறுவீங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும். காதல தீவிரம் காட்டுவீங்க.
அவசரம் பிரச்சனை கொடுக்கும். ஸோ உங்களுடைய தீவிரத்துக்கும் பிரச்சனை வரதுக்கும் காரணம் இவரை வந்து நிற்கிறார். 6ஆம் பாவம் எதிரிகள், நோய், கடன். கன்னி வந்து உங்களுக்கு 6ஆம் பாவம், புதன் அதிபதியே வராரு. எதிரிகளை எளிதில் வெல்வீங்க. ஏன்னா புதன் புத்தி வேலை செய்யும். உடல் நோய்கள், ரத்த அழுத்தம், தலைவலி, காயம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பொறுத்திருக்கும் சிக்கல்கள் வரலாம். ஆனா கடந்து செல்லும் திறன் உண்டு. புத்தி வேலை செய்யுது இல்லையா? என்னதான் கடங்காரம் வந்து நின்னாலையும் அவனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். அதான் வாங்கிறேன், கொடுத்துறேன், அந்த பணம் போட்டிருக்கேன்னா அந்த செக்கு உடனே அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவீங்க. அடுத்து 7ஆம் பாவம் திருமணம், துணைவர். 7ஆம் பாவம் துலாம் அப்படிங்கிறதுனால அதிபதி சுக்கிரன். அழகான சமுதாய மரியாதை உள்ள துணைவர் கிடைப்பார். திருமணத்துல சிக்கல் வரும், தாமதம் வரும், சண்டை வரும். ஆனா செலாம் ஒன்றும் பெருசா இருக்காது. 8ஆம் பாவம் ஆயுள், ரகசியம், மாற்றம். 8ஆம் பாவங்கிறது உங்களுக்கு அதிபதி செவ்வா, முடிய அதிபதியே. நீண்ட ஆயுள். ஆனா வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் அதிகமா உண்டு. விபத்து, அறுவை சிகிச்சை சந்தர்ப்பம் வரும். ஆன்மீக ஆர்வம் முதிய வயதுல அதிகமா வரும். அடுத்து 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம், தர்மம், குரு. 9ஆம் பாவம் குரு அதிபதி. நல்ல அதிர்ஷ்டம், தர்ம பணிகள் செய்யக்கூடிய மனம், வெளிநாடு வாய்ப்பு, உயர்ந்த கல்வி கிடைக்கும், தந்தையாருடைய ஆசீர்வாதம் முக்கியம். அடுத்து 10ஆம் பாவம் தொழில், கீர்த்தி, அதாவது வேறு புகழ், தொழில். அதிபதி சனி. இவர் என்ன பண்ணாரு? வாழ்க்கையில மிகப்பெரிய உழைப்புக்கு பின்னாடி தான் தொழில உயர்வு கொடுப்பாரு. தொழில் ஆரம்பிச்சிட்டேன்ப்பா, நிறைய சோதனை வருதுப்பா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி உண்டு. அரசாங்க வேலை, பொறியியல், தொழில்நுட்ப துறைகள்ல வெற்றி கிடைக்கும். சமுதாயத்துல பேரு புகழோட நீங்க வளம் வருவது உறுதி. அதே போல 11ஆம் பாவம் வருமானம், நண்பர்கள். அது கும்பம்ங்கிறது உங்களுக்கு 11ஆம் பாவம், அதிபதி சனி. நல்ல வருமானம், வெளிநாட்டு தொடர்புகள், நண்பர்கள் மூலம் ஆதரவு. ஆனா சிலர் வந்து உங்களுக்கு வஞ்சகம் செய்வாங்க. ஸோ நட்பு ரீதியா ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய பாவமே இதுதான். அடுத்து 12ஆம் இடம் செலவு, ஆன்மீகம், வெளிநாடு. வெளிநாட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னாவே 3 இடம் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கணும். 10, 11, 12 அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 12ஆம் இடங்கிறது மீனமா, அதிபதி குரு. செலவு அதிகம் வரும். ஆனா அதே நேரத்துல ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகமாகும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும். உங்களுக்கு வயசான நேரங்கள்ல தியானம், தர்ம பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது பொத்தாம் பொதுவா உங்க வாழ்க்கை வந்து ஒரு ஆபீஸில் தொடங்கி போற இடத்துல ஆரம்பிச்சு உழைப்பு போட்டு சாதனைகளை புரிந்து செல்வாக்கோட ஆன்மீகத்துல ஈடுபட்டு அமைதியான வாழ்க்கையோட மதிப்பு மரியாதையோட வாழ்க்கை நிறைவாகும். இதுதான் மேஷம். இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியம் கூட. இந்த 12 பாவங்கள்லயே உங்களுக்கு சாதகமான பாவங்கள் என்ன தெரியுமா? 3ஆம் பாவம் மிதுனத்துடைய இடம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம். அது மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம். 3ஆம் பாவம் துணிச்சல், வெற்றி, தொடர்பு திறன். 5ஆம் பாவம் பிள்ளைகளோட சந்தோஷம், கல்வி, காதல். 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம், தர்மம், வெளிநாட்டு வாய்ப்பு. 11ஆம் பாவம் கும்பம், வருமானம், ஆசை நிறைவேறும். இது எல்லாமே வாழ்நாள் முழுவதும் மேஷ ராசிகளுக்கு நல்ல பலன் தரும். பாதகமான பாவங்கள் 6, 7, 8, 12. 6ஆம் இடம் கன்னி, நோய், கடன், எதிரி. 7ஆம் பாவம் திருமணம், சண்டைகள், உறவு சிக்கல். 8ஆம் பாவம் விருச்சிகம், திடீர் விபத்து, மாற்றங்கள், மன அழுத்தம். 12ஆம் பாவம் செலவு, மனசோர்வு, வெளிநாட்டு தனிமை. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில சோதனைகளை கொடுக்கும். இப்போ உறவுகள் மற்றும் குடும்பம், மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுன்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு தாய், பிள்ளைகள், சில நேரங்களில் நண்பர்கள். ஆனா நட்பால என்னைக்குமே ஆபத்து. ஸோ மேஷராசி எப்பவுமே நட்பு ரீதியா உஷாரா இருக்கணும். சவால்கள் தரக்கூடிய உறவனாக கூட பிறந்தவங்க உடைய வாழ்க்கை துணை. அதிகார போட்டி அதிகமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல தலைமை பங்கெடுப்பீங்க. ஆனா பிடிவாத குணம் காரணமா சண்டை வரும். திருமண வாழ்க்கையில வந்து அழகான துணை கிடைக்கும். ஆனா கருத்து வேறுபாடு காரணமா சவால் தான் அதிகம். நீ பெருசா, நான் பெருசான்னு ஈகோ பெருசா வேலை செய்யும். அதேபோல் தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலை, போலீஸ், ராணுவம், பொறியியல், இயந்திர தொழில், தொழில்நுட்பம், விளையாட்டு, உடற்கல்வி, யோகா, சிகிச்சை துறைகள், வணிகம், கட்டுமானம், இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய துறைகள். நீங்க தொடவே கூடாத துறைன்னு பார்த்தோன்னாக்கா அதிக பொறுமை தேவைப்படக்கூடிய துறை. நீதித்துறை, நீண்ட ஆய்வு, ஆராய்ச்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமை அவசியம். அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஒருவேளை இந்த துறைகள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் வளர்ச்சி இருக்காது. இப்போ இதை தாண்டி பெண்களுக்கு, மேஷராசி பெண்களுக்கு தைரியமான பெண்கள், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. திருமணத்துல பிடிவாதம் காரணமா சவால்கள் வரும். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டு. வேலை, குடும்பம் ரெண்டையுமே சமாளிக்கக்கூடிய திறன் உண்டு. ஆண் மேஷராசிக்காரர்கள் போராடக்கூடிய மனப்பான்மை, எப்பவுமே முன்னேற்றம் தேடுவீங்க. தொழில பெரிய சாதனைகள் உண்டு. சவால்கள் கடந்து உயர்வை பார்ப்பீங்க. துணைக்கிட்ட அதிகார போட்டி வரும். குடும்பத்துல தலைமை தாங்குவீங்க. காதல், திருமணம் மறுபடி சந்தா தீவிரமா காதலிப்பீங்க, அவசரப்படுவீங்க, பிரச்சனை வரும்.
நல்ல பொருத்தம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுசு ராசி, மிதுனத்தை உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை ஏற்றுக்கோங்க, செட் ஆயிடும். ஆரோக்கிய பிரச்சனைக்கா தலைவலி, கண் பிரச்சனை, ரத்த அழுத்தம், விபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சூடு அதிகமாகும், ஏன்னா செவ்வாய் காரணமா இருக்கிறாரு. 36 வயசுக்கு பின்னாடி வந்து உடல் சோர்வு வரும். அதனால வந்து ஆரோக்கியத்தை வந்து இப்போ நீங்க எந்த வயதுல இருந்தாலும் சரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ஆரோக்கியமான உணவு, லைஃப் ஸ்டைலை மாத்திக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், குரு அதிர்ஷ்டம், சூரியன் புகழ், சுக்கிரன் நல்ல வசதி வாய்ப்பை கொடுப்பாரு. சவால்னாக்க சனி, ராகுக்கு எது திடீர் மாற்றம், சந்திரன் மன அழுத்தம் கொடுப்பாரு. பெரிய தாக்கம் தரக்கூடிய கிரகமா உங்களுடைய அதிபதியே வராரு. ஏன்னா வாழ்க்கை முழுவதையும் கட்டுப்படுத்தி இவரை தான் வராரு. ஓகேவா? தாக்கம் அப்படின்னாக்கா இவர் நல்ல நிலையில தான் நீ நல்லா இருப்பீங்க. இவர் வந்து கெட்டு போயிட்டாக்கா வாழ்க்கை செம அடி விழும். இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய பரிகாரம் சொல்றேன், வழிபாடு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான நாள், பிறந்த நாள், பிள்ளைகளோடதா இருக்கலாம், திருமண நாளா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். ஆனா நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்கவே கூடாது. உங்களுக்கு அதிபதி செவ்வாய், அவர் வந்து வலிமைப்படுத்தி வச்சுட்டா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையுடைய கட்டமைப்பு சிறப்பா இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு, அவரு கூடவே ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறதும் மேஷத்திற்கு அதிர்ஷ்டம். சனி பரிகாரம், சனிக்கிழமையில சனி பகவான வழிபாடு செய்யணும். ஆனந்த விநாயகர் வழிபாடு நல்லது. அதே போல ராகு கேது பரிகாரம், ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில ராகு கால வேலையில துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்ய இந்த ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். விரதம்னு பார்த்தனாக்கா செவ்வாய் சனிக்கிழமையில நீ விரதம் இருக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னு பார்த்தனாக்கா முருகன் மற்றும் ஆஞ்சநேய பெருமான். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு. ஸோ சிவப்பு கலர்ல என்ன இருக்கு? குங்குமம் இருக்கா? பெண்களோ ஆண்களோ நெத்தியில் இட்டுக்கோங்க. அதே போல முருகப்பெருமானுக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சந்தனம், குங்குமம் எப்பவுமே மேஷத்திற்கு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டகரமான எண் 9. அதே போல சிவப்பு பவளம் அணிதல் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்க. சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றது. அதே போல சனிக்கிழமையில கருப்பு உளுந்து வந்து தானம் கொடுங்க, எள் தானம் கொடுங்க, கருப்பு வஸ்திரம் தானம் கொடுங்க. இதோட கேதுவிற்கு தாளம் பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. மன அமைதிக்கு வந்து தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. ஆன்மீக சேவை உங்களுக்கு சிறப்பு. குடும்பத்துல பெரும்பாலும் சண்டை உங்களாலேயே உருவாகும். இது வந்து உங்களால மறுக்க முடியாது. சட்டுன்னு கோவப்படுறீங்க, அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஸோ மேஷராசியை பொறுத்தவரைக்கும் கஷ்டமா இருக்கிறதுக்கான காரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. செவ்வாய் அதிபதி தீவிரத்தை கொடுத்துறாரு. பாதக பாவங்களுடைய தாக்கம் பிளஸ் சனி ராகு கேது சோதனை. பிறப்பு ரகசியம் சொல்லக்கூடிய உண்மை இதுதான். நமக்கு ஏன்னா வாழ்க்கையில சோதனை வருதுனாக்க இந்த செவ்வாய் சனி ராகு கேது இந்த 4 கிரகங்கள் மற்றும் பாதக பாவங்களுடைய தாக்கம் இது என்ன பண்ணுது? வாழ்க்கை முழுவதும் போராட்டத்தை நிறைச்சி அதே நேரம் அந்த போராட்டத்தை சாதனையாவும் மாத்தி கொடுக்குது. ஸோ ஒட்டு மொத்தமா மேஷ ராசி இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள்ல இருந்து நீங்க எப்படிப்பட்டவங்க, எதனால உங்க வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கு, எந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் ஆசையினால மட்டும்தான் இந்த பதிவு உங்க கண்ணில் படும். சரிங்களா? அப்படி பார்த்திருந்தால் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். சரியான ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உடைய ஜாதக கட்டத்தை கணிச்சுக்கோங்க. சில சிக்கல்களை சரி செய்யறதுக்கான வழி அதுலயே இருக்கு. ஜோதிடம் அப்படிங்கிறது ஈஸ்வர பெருமான் நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு அருளியது. விநாயகர் பெருமான் 18 சித்தர்களுக்கு அருளியது. 18 சித்தர்களால மட்டும்தான் படிப்படியா எங்களை போன்ற ஜோதிடர்கள் கையில வரைக்கும் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு துணையா வந்து நிக்குது. ஜோதி அப்படின்னாவே வெளிச்சம் இல்லையா? ஓகேவா? ஜோதிடம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் தான். ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்த பதிவு உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில வழிகாட்டுதலா இருந்திருக்குன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணையோட நீங்க வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த வெற்றிவேலன் வரட்டுங்க. வாழ்வும் வளமும் தரட்டுங்க. சீரும் சிறப்புமாக உங்களை சீராட்டி வாழ வைக்கட்டுங்க. வாழ்த்துக்கள்.